வெற்றி இயக்குனரா வலம் வந்த லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தில் சற்று சறுக்கலை சந்திச்சார். ஆனாலும் அந்த படத்தின் விமர்சனங்களை லோகேஷ் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து ரஜினியோட இணையும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அவ்வாறு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் தான் கூலி. அவ்வப்போது இந்த படத்தோட புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டு வராங்க. ரஜினி ரசிகர்களுக்கு அது செம ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. மேலும் இப்போதே பல கோடிக்கு கூலி படத்தோட சேட்டிலைட் மற்றும் டிஜிட்டல் உரிமை விற்று இருக்கு. இந்நிலையில் கூலி படத்தை இப்போது ரஜினி பார்த்துருக்காராம். படம் அருமையாக வந்திருக்கிறதுனால உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்காராம். மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லரை விரைவிலே ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காராம் ரஜினி. இதனால் பார்த்தீங்கன்னா லோகேஷுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்க இருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏற்கனவே ரஜினியின் ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றி பெற்று வசூல் சாதனை படைச்சது. இதனால் சன் பிக்சர்ஸ் படக்குழு பரிசுகளை வாரி வழங்கியிருந்தாங்க. குறிப்பாக ரஜினி, நெல்சன் மற்றும் அனிருத் ஆகியோருக்கு விலை மதிப்பு மிக்க கார்களை பரிசாக வழங்கியிருந்தார். அதே போன்று தலைவர் கூலி படத்தை பார்த்த மகிழ்ச்சியில் லோகேஷுக்கு மிக பெரும் பரிசு கொடுக்க இருக்காராம். மேலும் கூலி படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்று வசூல் சாதனை படைக்கும் என்ற நம்பிக்கையில் ரஜினி இருக்காராம். இதைத் தொடர்ந்து இப்போது நெல்சனோட ஜெயிலர் 2 படத்திலையும் ரஜினி பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ட்ரெய்லரில் படத்துக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காத அளவுக்கு தான் ட்ரெய்லர் கட்ட பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா ஓவர் ஹைப்பை கிளப்பிட்டு இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுது. ப்ரொமோஷன்களுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் படத்தில் ஒன்றுத்தையும் காமிக்க மாட்டுறாங்க. ஆனால் லோகேஷ் சற்று வித்தியாசமானவர். படத்தில் அவர் யாருன்னு சொல்லிட்டு நிரூபிப்பார். ஆனால் ஒரு பக்கம் இதில் ஹையஸ்டான ஸ்டார் காஸ்ட், அதாவது பேன் இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாம் எல்லாரையும் கூட்டின்னு வந்து இறக்குறதுனால ஜெயிலர் படம் போல் அனைத்து நடிகர்களையும் வச்சு சும்மா ஒரு சீன் கொடுத்துட்டு இருப்பாரோ லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் ஒரு கேள்வி முன்வைக்க தான் படுது. ஆனாலும் நம்ம லோகேஷ் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார். மேலும் ரஜினிகாந்தே பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும். மேலும் இந்த படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணும் என ரசிகர்களால் வெயிட் பண்ணப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் இப்போ நடக்க போகுது. அதற்கான சரியான டேட்டை குறிச்சிட்டு இருக்காரா நம்ம லோகேஷ் கனகராஜ். அநேகமாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மிடில்லே இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.